அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சுகமாக, நலமாக, சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய உலக வாழ்க்கையில அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மரண இருளின் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் கடந்து வரலாம். நீங்கள் 22வது சங்கீதத்துல சங்கீதக்காரனை பார்க்கும் போது புலம்பி கதறி அழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். 2ஆம் வசனம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் நீர் என்னை கைவிட்டீர்? தேவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, வியாதி, பலவீனம், கஷ்டங்கள், புலம்பல். ஆனால் அதே சங்கீதக்காரன் 23வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், ஏனென்றால் கர்த்தர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் அன்பு பிள்ளைகளை, இந்த உலகத்திலே நீங்கள் எந்த சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கும்போது எதை குறித்தும் கலங்காதீர்கள். அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல புல்மேட்டில நீங்கள் மேய்ந்து சுகமாக நலமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவேளை அவர்கள் 22ஆம் சங்கீதத்தின் சூழ்நிலையில இருந்தாலும் அப்பா, நீர் அவர்களை கரம் பிடித்து 23ஆம் சங்கீதத்திற்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்தவர்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய தினம் 22ஆம் சங்கீதத்திலிருந்து 23ஆம் சங்கீதத்திற்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வருகிற நாளாய் மாறட்டும். God bless you.